இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய வாட்ஸ்அப் செட் பண்ணியிருக்கக்கூடிய சீக்ரெட் கோட நம்ம எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாட்ஸ்அப் சாட்ஸ நீங்க வந்து லாக் பண்ணி நீங்க வந்து ஹைட் பண்ணி வச்சிருப்பீங்க. சீக்ரெட் கோட செட் பண்ணி. அத எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, இப்ப மேல டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சர்ச் பண்ற ஒரு ஐகான் இருக்கும். சர்ச் பண்ற ஆப்ஷன் இத வந்து கிளிக் பண்ணிட்டு, இதுல வந்து உங்களுக்கான சீக்ரெட் கோட வந்து நீங்க என்டர் பண்ணுங்க. எனக்கான சீக்ரெட் கோட் வந்து நான் என்டர் பண்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கான சீக்ரெட் கோட் என்டர் பண்ண உடனே லாக்டு சாட்ஸ் சொல்லிட்டு வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லாக்டு சாட்ஸ் அப்படி வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. லாக்டு சாட்ஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா, உங்களுக்கு நீங்க லாக் பண்ணி வச்சிருக்கக்கூடிய எல்லா சாட்ஸுமே வரும். இந்த பேஜ்ல மேல டாப்ல ரைட் சைடுல இருக்கக்கூடிய அந்த 3 டாட்ட வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த 3 டாட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சாட் லாக் செட்டிங்ஸ் சொல்லிட்டு இருக்கும். இந்த சாட் லாக் செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்க. சாட் லாக் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிட்டு இதுல ஹைட் லாக்டு சாட் சொல்லிட்டு இருக்கு. இது வந்து நீங்க டர்ன் ஆஃப் வந்து பண்ணுங்க. இதுல டர்ன் ஆஃப் கொடுத்துட்டு இதுல கண்டினியூ சொல்லிட்டு இருக்கு பாருங்க. இதுல கண்டினியூ வந்து கொடுத்துங்க. கண்டினியூ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய சாட்ஸ் எல்லாமே வந்து இப்போ சாட் லிஸ்ட்ல வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். அந்த லாக்டு சாட்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சாட் லிஸ்ட்ல வந்து ஷோ ஆகும். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் பேக் வந்த பிறகு லாக்டு சாட் சொல்லிட்டு இப்போ ஷோ ஆகுது பாருங்க. இப்போ நம்ம அதுல இருந்து நம்ம வெளியே கொண்டு வரதுக்கு நீங்க அதுக்குள்ள வந்துட்டு அந்த சாட்ஸ் எல்லாம் நீங்க செலக்ட் பண்ணிட்டு மேல டாப்ல 3 டாட் இருக்கு. அதை கிளிக் பண்ணிட்டு அன்லாக் சாட் சொல்லிட்டு இருக்கு. அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ஃபேஸ் லாக்கோ ஃபிங்கர் பிரிண்டோ வச்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அன்லாக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா யூஸ் சீக்ரெட் கோட் சொல்லிட்டு இருக்கு. சீக்ரெட் கோட் கூட நீங்க என்டர் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அந்த சாட்ஸ் எல்லாம் நீங்க அன்லாக் பண்ணி நீங்க வந்து வெளியே கொண்டு வந்துடலாம் உங்களுடைய சாட் லிஸ்ட்ல. ஓகே, நான் சீக்ரெட் கோட் என்டர் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கிளிக் பண்றேன். இப்போ கண்டினியூ வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். கண்டினியூ கிளிக் பண்ணோடனே பாத்தீங்கன்னா அந்த சாட்ஸ் எல்லாமே இப்போ ரிமூவ் ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு டோட்டலா பேக் வந்துட்டு ஷோ பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் பேக் வந்துட்ட பிறகு நான் லாக் பண்ணி வச்சிருக்கக்கூடிய எல்லா சாட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ என்னோட சாட் லிஸ்ட்ல வந்து காமிக்குது. பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் வந்து என்னுடைய அந்த சீக்ரெட் கோட வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அதே போலவே நான் லாக் பண்ணி வச்சிருக்கக்கூடிய எல்லா சாட்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா நான் வெளியவும் கொண்டு வந்துட்டேன். ஓகே, இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சீக்ரெட் கோட டர்ன் ஆஃப் பண்ணி மற்றும் அந்த சாட்ஸ் எல்லாமே நம்ம இப்படிதான் வந்து வெளியே வந்து கொண்டு வரணும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா அந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.